நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. டிவி கேடா வந்துட்டாடா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். கரூர்ல நடந்த சம்பவம் வந்து அது யாருமே பொறுப்பு இல்ல. விஜயும் பொறுப்பு இல்ல, எங்க தலைவரும் பொறுப்பு இல்ல, வேற எதிர்கட்சி யாரும் பொறுப்பு இல்ல. சாமி ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்கணும். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். அவருக்கு அவருடைய ஜாதகத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. அது வந்து அந்த தவறை பூரா செய்து முடித்த தேவகுரு தான் இந்த தவறை செஞ்சாரு. அவருக்கு ஜெயில பிடிச்சு போடுங்க. அவருக்கு ஜெயில பிடிச்சு போடுங்க. அது எப்படா முடியும்? தேவகுருவை ஜெயில பிடிச்சு போடுங்கள். இந்த குற்றத்தை செய்து முடித்தவர் தேவகுரு தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா பைத்தியக்காரப்ப. எந்த கட்சி அந்த தற்கொலை யாருங்க? அவங்க தற்கொலை, அவங்க அப்பன் தற்கொலை, அவன் தற்கொலை. எங்க எங்க அண்ணனுக்கு தற்கொலை ஆகணும், அவன் தான் தற்கொலை. என்ன உனக்கெல்லாம் பேசவே தெரியல. எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். அவன் சில்ற பையனே. இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். குச்சமே இல்ல. உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். வராதுன்னா நல்லாவே வரும். வரும் தம்பி, ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வரான்னு சொல்லு. ஏன் இப்படி போட்டு குழப்புற? யாரும் பண்ணாததை அவர் பண்ணுவாரு. நம்பிக்கை இருக்கு. அதான் யாரும் பண்ணாதான் எதை பண்ணுவாரு? நல்லது பண்ணுவாரு. என்ன நல்லதுக்கா ஏதாவது சொல்லுங்க. எதையாச்சும் சொல்லியா? எல்லாத்தையுமே மாத்துவாரு. நம்பிக்கை இருக்கு. சொன்னா புரியாது. கடைசி வரைக்கும் எதனே சொல்ல மாட்டீங்களோ? கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. 2026ல உங்களுக்கு தெரியும் ப்ரோ. 2026ல உங்களுக்கு புரியாதுங்க அது. 2026ல உங்களுக்கு சொன்னா தெரியும். புரியாது. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு. விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? ஏய் ஏன்னா அழுகுற? ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? ஐயா டேய் டேய் அழுகாதடா. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. இப்ப விரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். அசிங்கப்படுத்துறீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிற பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? Wait a minute. Who are you? தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா. கீழே இறங்குப்பா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். என்னடா உம்மா கொடுக்குற? என்னடா இது ராராவா? டேய் அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? கொள்கை தலைவர், சமூக சீர்திருத்தவாதி. நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெரிய கையும் மாண்பையும் வச்சிருக்காங்க இருக்குங்கிறத பதிவு பண்ணிது.
ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. புரட்சி தளபதி தான். சாரி இவரான பார்த்தீங்களா? யாருக்குமே ஆகாது ப்ரோ. ஒரு ஊரே சுடுகாடு அழிச்சானே அணிலோடு அவன்தானே புலநாயகன். புது சிக்கல் இல்லாம ஒரு கூட்டம் நடக்காது. அவன் வந்தா சேவந்தவன். சொல்லும் உதவியா இழிக்கிற? நம்ம பிராங்கா சொல்ல விரும்பல, சரிங்களா? 1000 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு அமுத்துறாங்கிறது பிராங்காவே எனக்கே தெரியுது. ஒரு பொதுமக்களான எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ எவ்வளவு அமுத்தங்கிறது நல்லாவே தெரியுது. எல்லாம் தெரியுமாவில? புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போயிருக்கீங்களா? அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கிறேன். இத வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க. தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது மக்களே, உண்மை என்னன்னா கிரைம் இன் இந்தியா 2023 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி அதிகபட்சமா தெலங்கானால 124.9% பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது. ரெண்டாவதா ராஜஸ்தான் 114.8% குற்றம் நடக்குது. மூணாவதா ஒடிசா மாநிலத்துல 112.4% பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது. அப்படியே நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திரால 84.2% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அப்படியே இங்கிட்டு கேரளா பார்த்தா அங்கேயும் 86.1% பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 23.2% தான் நடக்குது. மற்ற மாநிலங்கள்ல கம்பேர் பண்றப்போ தமிழ்நாடு மகளிருக்கு ரொம்பவே பாதுகாப்பான நாடாதான் இருக்கு விஜய். அதனால எது பேசுவதா இருந்தாலும் கொஞ்சம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. எழுதி கொடுத்துட்டானுங்களேன்னு துண்டு சீட் எடுத்துட்டு வந்து ஒப்பிக்காதீங்க மிஸ்டர் விஜய். மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? அவன் போன பிச்சை காசு எங்களுக்கு பெருசா? இத்தனை உயிர் ஓய் கிடக்குது. அவனால என்ன செய்ய முடியும்? அரசியல் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல. அதுக்காக கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி நெருக்கடி பண்ணி மற்றவங்களுக்கு மாசு காட்டி மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாம் சாக வச்சு நீங்க அரசியல் பண்ணுங்கிறது என்னங்க இருக்குது? என்னப்பா நிப்பீங்கல்ல? யாரோ